வின்னிங் த ரேஸ். இன்னைக்கு வின்னிங் த ரேஸ். ஆமாம். The word castaway is a technical word familiar to those who knew the Greek Olympic Games. Castaway அப்படின்னா துரத்தி விட்டுறது அல்லது வெளியில் துரத்தப்பட்டு போவது. இஸ் a technical word familiar to those who knew the Greek Olympic Games. கிரேக்க ஒலிம்பிக் போட்டிகளை பற்றி நன்றாக தெரிந்தவர்களுக்கு பரிச்சயமான ஒரு தொழில்நுட்ப சொல் என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்டவே அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, பால் யூஸ் த டேர்ம் டு சே ஹி டிட் நாட் வாண்ட் டு பி டிஸ்அப்ரூவ்ட் ஆர் டிஸ்குவாலிஃபைட் அஸ் எ சர்வெண்ட் ஆஃப் காட். பவுல் திரும்ப பல இடங்களில் சொல்வார், பாவிகளில் பிரதான பாவி நான் தான். இன்றைக்கி 2 அற்புதங்களை ஒரு ஊழியக்காரர் செய்துவிட்டால் அல்லது கிறிஸ்து சபை மக்கள் கண்டுவிட்டால், நான் தான் ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாக வாழ்கிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு 10 நாள் பைபிளை படிச்சுட்டா பெரிய தலக்கணம் பிடிச்சி போய் அழைகிறாங்க. ஒரு 15 வசனம் தெரிஞ்சிருச்சுன்னா, ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறேன், என்னைய மாதிரி எவனும் கிடையாது அப்படிங்கிற பெருமை வரும். இன்றைக்கி நீதிமொழிகளில் படித்தோம்ல, அகந்தியினால் மாத்திரம் வாது பிறக்கும். பிரச்சனை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, எப்போ நமக்கு தலக்கணம் ஏறுதோ சோழி முடிஞ்சு போச்சு, அங்கே பிரச்சனை வரும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இதை பவுல் நன்றாக புரிந்து கொண்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு முன்னிலும் அதிகமாக பிரயாசப்படுகிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் பயந்து இந்த கர்த்தருக்கு பயப்படும் பயம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்ம எங்கேயும் பெருமை பேச மாட்டோம். ஒருத்தவனும் ஒன்றும் இல்லாதற்க தன்னை ஐஸ்வர்யவானாக பாராட்டுகிறவன் உண்டு, மிகுந்த செல்வம் இருந்தும் தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவன் உண்டு. நீதிமொழிகளில் இன்றைக்கி படித்தோம். ஒன்றுமே கிடையாது, நமக்கு படிக்கிறதுக்கு அறிவே இருக்காது, ஞானமே. நான் ஆளாக வரும், இந்த காலேஜெலாம் படிக்க மாட்டேன், இப்படிலாம் பெருமை பேசிட்டு எத்தனையோ பேர், லட்சம் பேரை நான் பார்த்துட்டேன். பெரிய காலேஜில் படித்து உருப்படாமல் போன கேஸுகளை நான் ஏகப்பட்ட பார்த்துட்டேன். எத்தனையோ காலேஜில் படித்த அன்றைக்கி ஒருத்தன் வரான். அவன் எங்கே படிச்சிருக்கான்னா, இந்த தஞ்சாவூரில் ஞானம் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கான், MBA படிச்சிருக்கான். சார், கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் இன் யுவர் கம்பெனி. நான் நீங்கள் பண்ணுறதை விட நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குறேன் சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், 2 மாதம் மட்டும் எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க, எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். நான் பதிலுக்கு கேட்டேன், இவ்வளோ தூரம் ஆசைப்படுறியப்பா, இவ்வளோ தூரம் நீ ரொம்ப உற்சாகமாக இருக்கிய, நீயே ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதை நிகழ்த்தி காட்டினா என்ன அப்படின்னா, அது என்னால் ஆரம்பிக்க முடியாது. என்ன அர்த்தம் இதில்? நல்ல மிகப்பெரிய கல்லூரியில் படிச்சிருக்கிற உனக்கு ஒரு நிர்வாகத்தை, ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிர்வாகத்தை கொண்டு போக முடியும், ஆனால் ஒரு நிர்வாகத்தை உருவாக்குற தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லை. நாளைக்கு தோற்று போயிட்டால் எவனா நாசமாக போட்டு எனக்கு என்னன்னு ஓடுறது. எப்பேற்பட்ட கல்லூரியில் படித்தாலும் உருப்படாமல் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். ஒன்றுமே படிக்காமல் இருந்தோம் மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கிறவர்கள் தேவனாலே நிற்கிறார்கள். இன்றைக்கி நம்ம படித்தபடி அந்த மிருகத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய சத்துவம், சக்தி கொடுக்கப்பட்டது. எல்லா விதமான அற்புதத்தையும் கூட அந்த மிருகம் தன்னை தொழுது கொள்ளாதவர்களை விற்கவும் கொள்ளவும் முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அந்த மிருகத்தை வணங்குகிறவர்கள் மட்டும்தான் கொள்ள முடியும். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சூழலுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் பவுல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கார். நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடி, விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடாதபடி, என்னை சுற்றி நடந்தாலும், என்னை சுற்றி என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் நான் ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பேன். Paul used the term to say he did not want to be disapproved or disqualified as a servant of God. At the Greek Games, கிரேக்க ஒலிம்பிக் போட்டிகளில் there was a herald who announced the rules of the contest, the names of the contestants and the names of the cities of the winners. அப்போ அங்கே ஒரு பெரிய மைய நீதிபதி அப்படி இருப்பான். அவன் யார்? அம்பையர்னு சொல்கிறோமா இப்போது? அது மாதிரி நடுவர் ஒருத்தன் அங்கே இருப்பான், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆள். அவன் என்ன சொல்லுவான், யாரெல்லாம் போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறார்கள், ஏற்கனவே வெற்றி பெற்ற நகரங்களின் ஊர்கள் எந்த ஊர்கள் அப்படின்னு சொல்லுவான். He would also announce the names of any contestants who were disqualified. யாரெல்லாம் போட்டிக்கு தகுதி இல்லாமல் போனார்கள், ஃபவுல், அதையும் சொல்லுவோம். யாரெல்லாம் தவறு இழைத்தார்கள், போட்டியின் முறைகளை கையாளாமல் யார் போனார்கள், யார் அதற்கு தகுதி இல்லாமல் போனார்கள் என்பதையும் அந்த ஆள் சொல்லுவோம். Paul saw himself as both a herald and a runner. பவுல் தன்னைத்தானே பார்க்கும்போது ஒரு நடுவராகவும் போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒருவராகவும் தன்னைத்தானே பார்த்தார். He was concerned lest he get so busy trying to help others
in the race that he ignore himself and find himself disqualified. இன்னைக்கு கிறிஸ்து சபையிலே மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஊழியக்காரர்கள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிறவர்கள், மூப்பர்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்கிறவர்கள், மற்றவர்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஆலோசனை சொல்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், தங்களுடைய சொந்த குடும்பத்தை ஒன்றுமே கவனிக்காமல் இல்லாமல் போய்விடுகிறார். அவர்களுடைய குடும்பங்கள்லாம் அழிந்திருக்கிறது. அதான் அன்றைக்கி கூட ஒருத்தர் வில்லியம் கேரியை பற்றி எழுதும்போது, வில்லியம் கேரி ஆண்டவருக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்தார், ஆனால் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காமல் போய்விட்டார். ரெண்டையுமே இப்போ பவுல் பார்க்குறாரு. அவர் தான் நடுவராகவும் பார்க்குறாரு, அவர் தான் போட்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒருவராகவும் பார்க்கிறார். He was concerned lest he get so busy trying to help others in the race that he ignore himself and find himself disqualified. Again, it was not a matter of losing personal salvation. மறுபடியும் தானே தன்னுடைய சொந்த ரட்சிப்பை இழந்து போகும் ஒரு விஷயத்திற்காக அல்ல. The qualified Greek athlete did not lose his citizenship, only his opportunity to win a prize. Disqualified Greek athlete, அப்போ அவர் போட்டியிலே தோற்று போகிறவர் அவருடைய குடியுரிமையை இழந்து போவதில்லை, ஆனால் பரிசு பொருளை பெறுவதற்கான வாய்ப்பை மட்டுமே இழந்து போகிறார். The whole emphasis is on rewards and Paul did not want to lose his reward. இவை எல்லாமே அவரவர்களுடைய சொந்த ஆத்தும மீட்பு உங்களுக்கு இருக்கும், ஆனால் கிடைக்கக்கூடிய பலனை எல்லாம் நீ இழந்து போவாய். நிறைய பேர் கிறிஸ்தவ, எங்கள் அப்பா முதற்கொண்டு சொன்னார், நான் எல்லா தவறுகளையும் பற்றி கடைசி நேரத்திலே நான் மன்னிப்பு கேட்டு ரட்சிக்கப்பட்டு போய்விடுவேன். எங்கள் அம்மா இதையே சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு, இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறானே, இப்படி உருப்பிடுவான் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்க. நான் கடைசி காலத்தில் சாக போகும்போது, ஆண்டவரே நீ மன்னியும் சொல்லி அந்த சிலுவையில் தொங்கின திருடன் மாதிரி நான் கடைசி நேரத்தில் மன்னிப்பு கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டு போயிடுவேன். அது உண்மை தான். கடைசி நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் செய்த தவறுகளை எல்லாம் மன்னியும்னா ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் நடந்து வந்த பாதையில் எவ்வளவு இழப்புகளை உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். யாராவது அந்த ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வேறும் கையனாக நான், எவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீர்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீங்கள் அளித்திருக்கிறீர்கள்? யாராவது ஒருவருக்காவது ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கிறீர்களா? இல்லை. இதுதான் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதனாலே உங்களுடைய ஆத்ம மீட்பு, உங்களுடைய சிட்டிசன்ஷிப் இங்கே இருக்கும். உங்களுடைய குடியுரிமை உங்களுக்கு இல்லாமல் போகாது, ஆனால் எந்த பரிசையும் நீங்கள் பெறாமல் போய்விடுவீர்கள். Only one runner could win the olive wreath crown in the Greek games. கிரேக்க போட்டிகளிலே ஆலிவ் விலைகளிலான ஒரு தலை முடி மட்டும்தான் உங்களால் வெற்றி கொள்ள முடியும், ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். But every believer can win an incorruptible crown when he stands before the judgment seat of Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய நியாயாசன இருக்கையின் முன்பாக நீங்கள் நிற்கும்போது விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் அழிந்து போகாத கிரீடத்தை வெற்றி கொள்ள முடியும். This crown is given to those who discipline themselves for the sake of serving Christ and winning lost souls. ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து விட்டார், நான் பல மடங்கு ஐஸ்வர்யவானாக ஆகிவிட்டேன், எனக்கு எந்த குறையும் இல்லாத வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து விட்டேன், யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நான் இருக்கிறேன். அதான் நீதிமொழிகளில் சொல்கிறது, சுகபோகமாக வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் அப்படின்னு சொல்கிறார் பவுல் சொல்கிறார். இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். நீங்கள் ஆண்டவரை பின்பற்றினீர்கள், உண்மைதான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், உண்மைதான். எத்தனை பேருக்கு ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லியிருக்கிறீர்கள்? இழந்து போகிற ஆத்துமாக்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் வழி நடத்தியிருக்கிறீர்கள்? திக்கு தெரியாத பாதையில் அநேகர் அலைந்து கொண்டிருக்கிறார். நம்மளால் முடிந்த மட்டும் சொல்ல வேண்டும், அவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள், அது உங்களுடைய வேலை இல்லை. அறிவிப்பது மட்டும்தான் உங்களுடைய வேலை. அவருடைய ஆத்ம மீட்பு அருமையானது. ஆத்ம மீட்பை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் இன்றைக்கி ஊழியர்கள் அதையும் தாண்டி போயிடுறாங்க. எனக்கு 1000 ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணிவிட்டேன், 2000 ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணிவிட்டேன். கிழிச்ச நீயே சொல்வது மட்டும்தான் உன்னுடைய வேலை. ஆத்தும ரட்சிப்பு அருமையானது, அதை தேவன் உண்டாக்குகிறார் என்பதை தான் நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவன் செய்த அற்புதங்களை ஒவ்வொருவரிடம் வாய்ப்பு கிடைக்கும் போதோ வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் சொல்லுங்கள். சந்தர்ப்பம் கிடைத்தாலும் சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். எப்படி சொல்லுவீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் பிஸ்கட் கொடுங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிஸ்கட் உங்கள்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். இல்லாத பிஸ்கட்டை எங்கேருந்து கொடுக்கறது? விசுவாசம் உங்களிடத்திலே இருந்தால்தான் நீங்கள் மற்றவர்களிடத்திலே பகிர முடியும். அனுபவம் உங்களிடத்திலே இருந்தால், விசுவாசம் இருந்தால்தான் அனுபவம் வரும்.
அனுபவம் எப்பொழுது வரும்? சோதனைகளிலே நீங்கள் சிக்கியிருந்தால்தான் அனுபவம் வரும். சோதனைகளிலே நீங்கள் வென்றிருந்தால்தான் தைரியம் வரும். இதுதான் வரிசையாக சொல்கிறார் பவுல். அப்போ தேவன் உங்களுக்கு சோதனைகளை அனுமதிக்கிறார், சோதனைகளை கொடுப்பதில்லை. பிசாசானவன் கொடுக்கும் சோதனைகளை சில நேரங்களில் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். சில சோதனைகளை தடுத்து விடுகிறார். அதான் பேதுருட்ட சொன்னார், முரத்திலே போட்டு உன்னை புடைப்பது போல, உன்னை கோதுமையை புடைப்பது போல உன்னை புடைக்கலாம் என்று பிசாசானவன் காத்திருந்தான். நானோ உன் பலன் அற்று போகாதபடிக்கு உன்னை தடுத்து விட்டேன் என்ற சோதனையை ஆண்டவர் சொல்கிறார். சில சோதனைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. நோ, என் பிள்ளைக்கெலாம் அதெல்லாம் ஆகக்கூடாது, போயிடு. சில சோதனைகளை அனுமதிக்கிறார். எதற்கு? அவர் அனுமதிக்கும் போது நாம் இன்னும் பலத்தின் மேல் பலன் கொண்டு விசுவாசத்திலே பெருகி அடுத்தவர்களுக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். This crown is given to those who discipline themselves for the sake of serving Christ and winning lost souls. இயேசுவுக்காக ஊழியம் செய்யவும் இழந்து போன ஆத்துமாக்களை நாம் வெற்றி கொள்ளவும் இதை செய்கிறார். They keep their bodies under control and keep their eyes on the goal. இப்போ விளையாட்டு போட்டிகளை கலந்து கொள்கிறவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டான், அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டான், சோத்தை பிடிச்சி பிரியாணியை மாங்குன்னு சாப்பிட மாட்டான். மிகவும் எச்சரிக்கையாக நல்ல உணவுகளை கருத்துள்ள உணவுகளை சாப்பிடுவாங்க. தினமும் பயிற்சி செய்வார்கள் இல்லையா? அதே மாதிரி நாமும் நம் உடலையும் மனதையும் காத்து கொண்டு தங்கள் கண்களை அந்த இலக்கின் மேலே வைத்திருப்பார்கள். There is something to be said for disciplined eating, exercising and resting and a spirit-directed balanced life. அப்போ நாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கிறது. நாம் ஒழுக்கமாக சாப்பிட வேண்டும், ஒழுக்கமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும், அண்ட் ஓய்வு எடுக்க வேண்டும், அண்ட் ஸ்பிரிட் டைரக்டட் பேலன்ஸ்டு லைஃப். இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியர்காரர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் இருக்கிற பொல்லாத விஷயம் என்னென்னா, தீனியை போட்டால் மாங்குன்னு திங்க வேண்டியது. உறக்கம் கொள்ளாமல் இரவும் பகலும் முழு இரவு ஜெபம். யார் உங்கள்கிட்ட கேட்டால் முழு இரவு ஜெபத்தை? ஊக்கமோடு ஜெபியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இரவும் பகலும் ஜெபித்து தூக்கம் இல்லாமல் பரதேசி மாதிரி அலைய சொல்லியிருக்கு. நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதில்லை. வேலைக்கு போகிறது கிடையாது, நைட்டு பூரா முழு இரவு ஜெபம் சொல்லிட்டு மறுநாள் பகலில் பூரா தூங்க வேண்டியது, சோத்துக்க வேண்டியது, கையேந்த வேண்டியது. இந்த மாதிரி அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களையும் முட்டாளாக்குகிறார்கள். மக்களையும் கூப்பிட்டு வாங்க, நாமெல்லாம் முழு இரவு ஜெபம் செய்வோம், நாளைக்கு காலையில் எல்லாம் கூலி வேலைக்கு போடுங்க. அன்றைக்கி ஒரு கிராமத்து சர்ச்சில் பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஜெபம். மறுநாள் எப்படி வேலைக்கு போவான்? பிள்ளைகளுக்கு எப்படி கொடுப்பான்? கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? நீ எல்லாம் இறைவனுடைய ஊழியக்காரனா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விடுமுறை. அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டாமா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க தெரிந்திருக்கும் போது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். ஞாயிற்றுக்கிழமை மீனை கொடு, கறியை கொடு, பிள்ளைகளை நல்லா பார்த்துக்க, அன்பாக பார்த்துக்க. அன்னைக்கு உபவாச ஜெபம் வைக்கிறான். அந்த பிள்ளைகளுக்கு ஏங்கி போயிடாதா? மனசாட்சி இல்லாத ஊழியக்காரர்கள் இருக்கிறார். அப்படியெல்லாம் செய்யாத. கரெக்டாக பேலன்ஸ்டு லைஃப் சாப்பிடு, எக்ஸசைசிங் அண்ட் ரெஸ்டிங் அண்ட் ஸ்பிரிட் டைரக்டட் பேலன்ஸ்டு லைஃப். ஆவியினாலே உந்தப்பட்ட சமநிலையான வாழ்க்கையை வாழ வேண்டும். We smugly congratulate ourselves if we do not smoke or use alcohol. But what about our overeating and overweight? நான்லாம் மது குடிப்பதில்லை, நான்லாம் சிகரெட்டு குடிப்பதில்லை. ஆனால் ஓவராக பிரியாணி ஓவராக தின்னுக்கிட்டு இருந்தா அதுவும் மதுபான பிரியரும் மாம்ச பெருந்தினிக்காரரும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சொந்திருப்பார். ஓவராக திங்கிறது, எரும மாடு மாதிரி இருக்கிறது, 150 கிலோ தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரான். எங்கே போனால் என்னத்தை பார்த்தாலும் திங்கிறது. இதையெல்லாம் தேவன் வெறுக்கிறார். And many Christians cannot discipline their time so as to have consistent devotional life. தேவனிடத்திலே தெய்வீக நேரத்தை கொடுக்க முடியாமல் அநேகரிடத்திலே ஒரே விதமான வாழ்க்கை முறையே இல்லை. பணத்தை தேடி இங்கே ஓடுறான், அங்கே ஓடுறான், குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளில் போகிறான், வெளி மாநிலத்தில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். தேவன் உள்ளூரிலே உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்று நீ விசுவாசிக்கிறாயா இல்லையா? நான் வெளிநாட்டுக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும் நீ நினைக்கிறையா? அங்கே மட்டும்தான் தேவனை உன்னை ஆசீர்வதிக்க முடியுமா? உன்னுடைய குடும்பத்தை நீ எப்பொழுது பார்ப்பாய்? உன்னுடைய பிள்ளைகளை எப்பொழுது பார்ப்பாய்? இதெல்லாம் பார்க்கறதில்ல. நிறைய பேர் நர்ஸு வேலைக்குன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு பிள்ளைகளையும் புருஷனையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு பொம்பளைங்க போயிடுது. அன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு என்னாச்சு, புருஷன் ஒரு இடத்துல ஊரில், பொண்டாட்டி ஒரு நாட்டில், 2 பேரும் கான்ஃபரன்ஸில், பிள்ளை இந்தியாவில். கான்ஃபரன்ஸ் காலில் வீடியோ காலில் பேசிக்கிறாங்க. என்ன குடும்பம் இது? என்ன விதமான அன்பை, என்ன விதமான குடும்ப கட்டமைப்பை உங்களால் பகிர்ந்து கொள்ள முடியும்? And many Christians cannot discipline their time so as to have a consistent devotional life. Paul had one great goal in life. பவுலுக்கு வாழ்க்கையிலே ஒரே ஒரு இலக்கு தான், to glorify the Lord by winning the lost and building up
த செயின்ஸ். நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன? நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யும். நீங்கள் என்ன படித்தாலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யும். ஆண்டவரே, நான் இதை படிப்பதனாலே உம்முடைய ஞானம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை வருமா? நான் இழந்து போன ஆத்துமாக்களுக்கு உதவியாக இருப்பேனா? நான் கேவலப்பட்டு, அதான் சாலமோன் சொல்கிறான், ஆண்டவரே நான் தரித்திரனாய் போய் என்கிட்ட ஒன்றும் இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் என்னை படைத்தவருடைய நாமத்தை தூஷிக்காத படிக்கும், நான் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாகி பெருமைப்பட்டு தேவன் யார் என்று கேட்காத படிக்கும் அன்றன்றுள்ள உணவை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்குறேன். அப்போ உங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே என்ன சொத்து வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 1000 கோடி ரூபா சொத்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? டாட்டாவுக்கு 4000 கோடி ரூபா சொத்து இருந்துச்சான். மற்றவர்களையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது பல லட்சம் கோடிகள் வைத்திருந்தார்கள். ஆனால் டாட்டா நேர்மையான மனிதர், வெறும் 4000 கோடி தான் வைத்து விட்டு போனார். போய் என்ன புண்ணியம்? போகிறது தான். 4000 கோடி வச்சு என்ன தான் பண்ணுவேன்? நீ 4000 கோடி வச்சுருந்தேன்னு உனக்கு பேர் இருக்கலாம். தனிப்பட்ட ஒரு மனிதனாக, தனிப்பட்ட கட்டிலில் நீ படுத்திருக்கும் போது, தனிப்பட்ட உலகத்தை எல்லாம் விட்டு விட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனாக இருக்கும்போது நீ என்னத்தை சிந்திக்கிறாய்? ஏசு அதை ரொம்ப தெளிவாக சொன்னார். ஒரு விதைக்கிறவன் ஒருவன் இருந்தான், விவசாயி. அந்த வருஷம் நல்ல அபண்டன்ட் ஹார்வெஸ்ட், நல்லா அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தேவையான தானியமும் இந்த தானியத்தை விற்ற பணமும் எனக்கு வந்துவிட்டது. இனிமேல் நான் உழைக்க வேண்டியதில்லை, மிகுந்த சந்தோஷமாக நான் வாழ்வேன் என்று நினைத்து கொண்டே படுத்திருந்தார். ஒரு சத்தம் கேட்டது, மூடனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் என்ன செய்வாய்? ஒருவனுக்கு எல்லா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருந்தும் அதை அவன் அனுபவிக்க செய்வது தேவனுடைய கிருபைன்னு நீதிமொழிகளில் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் எதை நம்புவீர்கள்? கோடிக்கணக்கான பெரிய பெரிய கோடீஸ்வரனாக இருந்தோம், ஒன்றுமே முடியாமல் இழுப்பு படுத்திகள் படுத்திருந்தா, எதுவுமே சாப்பிட முடியாமல் இருந்தால் அது என்ன புண்ணியம்? அப்போது அன்றன்றுள்ள ஆகாரத்தோடு அளவான ஐஸ்வர்யத்தோடு தேவனை நாமத்தை துதிக்கும் ஒரு துதி இருக்கு இல்லையா? இதுதான் அமைதியான அற்புதமான வாழ்க்கை. He sacrificed immediate gains for eternal rewards, immediate pleasures for eternal joys. பவுல் எல்லாவற்றையும் உடனடியாக அந்த அற்ப சந்தோஷத்தை எல்லாம் என்ன பண்ணிட்டார்? வேணாம், நான் நித்திய சந்தோஷத்துக்காக வாழ்வேன். பவுல் வாழ்க்கை முறும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார், மிகுந்த பாடுகளை அனுபவித்தார். தேவன் எல்லாவற்றிலும் என்னோடு கூட இருந்தார் என்ற நம்பிக்கை அத்தனை பாடுகளிலும் வெற்றியை பெற்றவராக இருந்தார். அவருக்காக நான் மரித்து காலமாக நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பேன் என்ற எல்லைக்கு அவர் போனார். இன்றைக்கும் அவரை நாம் எல்லாரும் தினமும் அத்தனை சர்ச்சைகளும் போடுவதற்கு என்ன காரணம்? அவருடைய வாழ்க்கை. நான் அப்படிப்பட்ட உன்னதத்தை அடைய வேண்டும் என்ற கிருபையை அவர் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி அநேக மிஷினரிமார்கள் இரத்த சாட்சிகளாக மறிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தேவனிடத்திலே பொருத்தனை செய்து கொண்டார்கள். நீங்கள் தேவனிடத்தில் நான் இரத்த சாட்சியாக மறித்து இந்த சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்கிறாள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும் இடத்திலெல்லாம் பேதுருவையும் பவுலையும் நாம் நினைவு கூறுகிறோம். ஸ்கிரிப்சர் ஃபார் டுடே, Hebrews 12:1-2 என்ன போட்டிருக்கு பாருங்க. Let us lay aside every encumbrance and the sin which so easily entangles us. பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பாவத்தையும் விட்டுவிட்டு let us run with endurance the race that is set before us, fixing our eyes on Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய கண்களை வைத்து நமக்கு ஓடக்கூடிய வாழ்க்கையை ஓடக்கணும். உங்களுடைய ஓடக்கூடிய வாழ்க்கை என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வருமாக ஆசீர்வாதம் உள்ளவர்களாக வாழ்ந்து ஒன்றிலும் குறைவில்லாமல் நீங்கள் நிறைவானவர்களாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேகருக்கு சொல்லி எழுந்து போன ஆத்துமாக்களை தேடுவது மட்டும்தான் உங்களுடைய வாழ்வின் குறிக்கோளாக இருக்கிறது. கன்சிடர் ஹவ் ரேஸ் இஸ் கோயிங் ஃபார் யூ. உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். இஸ் தேர் அன் ஏரியா இன் விச் யூ நீட் மோர் செல்ஃப் டிசிப்ளின்? ப்ரே அபவுட் இட். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை ஒழுக்கமாக படுத்த வேண்டிய இடங்கள் எதுவும் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக ஒழுக்கமாக இருங்கள். நான் தேவனுக்கு முன்பாக ஒழுக்கமாகிவிட்டேன் என்று உங்களுக்குள்ள அகந்தை வருகிறதா? யோசனை பண்ணி பாருங்கள். பெருந்தீனிக்காரர்களாக இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீர்கள்? தேவனுக்கு முன்பாக உங்களுடைய சீர்திருத்துங்கள் என்ற தலைப்பு தான் இன்று என்ன சொல்லியிருக்குன்னா, வின்னிங் த ரேஸ். நாம் ஓடக்கூடிய வாழ்க்கையை வெற்றி கொண்டு தேவனுக்கு மகிமையுள்ளவர்களாக வாழ்வதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?